அதிமுகவினுடைய இன்றைக்கு இருக்கிற திரு பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு உறவில்லை, கூட்டணி இல்லை என்று சொல்கிறார்களே ஒழிய, பாஜக உடைய தவறுகளையோ மோடி அரசினுடைய தவறுகளையோ கண்டிப்பதற்கோ அதை விமர்சனம் செய்வதற்கோ இன்றைக்கும் அதிமுக தவறாது. அதாவது நிலக்கரி கொள்முதலில் ஒரு 3 மாதத்திற்குள் ஒரு 12,000 கோடி ரூபாயை அதானியுடைய குழுமம் சம்பாதித்திருக்கிறது என்று ராகுல் காந்தி ஒரு பெரிய வலுவான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இப்போ இதை போன்ற செய்திகளை பற்றிலாம் யாராவது கருத்து சொல்ல வேண்டும் அல்லவா? இதை பற்றி கம்யூனிஸ்ட் கட்சி கருத்து சொல்லுகிறது, இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் கருத்து சொல்லுகிறது, திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட. ஆனால் இன்னைக்கு பழனிசாமி சொல்வாரா என்றால் சொல்ல மாட்டார். அதே மாதிரி சிஏஜி அறிக்கையில் 7.5 லட்சம் கோடி ஊழல் என்று வந்தது. இதுவரைக்கும் பழனிசாமி அது ஊழல் என்று அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரான்னு சொல்லலை. இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சிறுபான்மை வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக பாஜகவோடு செய்து கொண்ட ஒரு ரகசிய உடன்படிக்கை.